தமிழ் கடவுளாம் முருகப்பெருமான். தமிழகத்துல மட்டுமில்லாமல் தமிழர் வாழ்கின்ற நாட்டில் எல்லாம் முருகன் எழுந்தருளி அருள்பாலிக்கின்றார். அதுவும் மலை மீது அமர்ந்து அத்தமிழ் மக்களையும் காக்கின்றார். மலேசியாவில் அதிக எண்ணிக்கையிலான தமிழர்கள், அதாவது இந்துக்கள் மட்டுமில்லாம சீனர்களும் வந்து வழிபடக்கூடிய கோவில்களில் ஒன்று பத்துமலை குகை முருகன் கோவில். இந்த கோவில் மலேசிய தலைநகர் கோலாலம்பூரை அடுத்து 13 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. இங்குள்ள முருகப்பெருமான் சுப்பிரமணிய சுவாமி என்று அழைக்கப்படுறாரு. மலேசியாவில் எப்படி முருகன் கோவில் உருவானது? கோலாலம்பூரில் இந்த கோவிலை கட்டிய அந்த தமிழர் யார்? மலேசியா பத்துமலை குகை முருகன் கோவிலின் வரலாற்று பின்னணி என்ன போன்ற பல தகவல்களை இந்த வீடியோவில் விரிவா பார்க்கலாம். குறிப்பா இந்த பத்துமலை குகை முருகன் கோவிலை கட்டிய அந்த தமிழரின் பிரமிக்க வைக்கும் பின்னணி பற்றி இந்த வீடியோவின் இறுதியில பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. 1860ஆம் ஆண்டுகளில் பத்துமலை பகுதிகளில் வாழ்ந்த சீனர்கள் காய்கறிகளை பயிரிட்டு வந்தார்கள். அவர்களுடைய வேளாண் தொழில்களுக்கு உரம் தேவைப்படுது. அதனால அவர்கள் பத்துமலை குகையில இருந்து வவ்வால் சாணத்தை தோண்டி எடுத்து பயன்படுத்திட்டு வராங்க. அதற்கு முன்னாடி இந்த குகைகளில் தெமுவான் மக்கள் என்று சொல்லக்கூடிய மலேசிய பழங்குடியினர் வாழ்ந்துட்டு வராங்க. இவர்களும் பத்துமலையை தங்களோட புனித தலமாக பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. 1878ல பத்துமலை பகுதிகளில் இருந்த சுண்ணாம்பு குன்றுகளை ஆய்வு செய்த அமெரிக்க தாவரவியலாளர் வில்லியம் ஹோர்னடே அப்படின்றவரு பத்துமலை பற்றி வெளி உலகுக்கு அறிமுகப்படுத்துறாரு. அதற்கு பிறகு மக்கள் அந்த மலைக்கு சென்று வர தொடங்குறாங்க. படிப்படியாக அந்த மலையினுடைய புகழும் ஓங்குது. அதற்கு பிறகு 14 ஆண்டுகள் கழித்து 1891ல தம்புசாமி பிள்ளை அங்கு ஒரு கோவிலை கற்றாரு. 1892ல இருந்து பத்துமலையில் தைப்பூசம் கொண்டாடப்பட்டு வருது. இந்த பத்துமலை குகை முருகன் கோவிலில் இந்துக்கள் தவிர சீனர்களும் தங்களோட குறை தீர வேண்டிக் கொள்வதோடு இந்துக்களை போலே அழகு குத்துதல், காவடி எடுத்தல் போன்ற வேண்டுதலோட அந்த நேர்த்தி கடனையும் செலுத்திட்டு வராங்க. இந்து மதத்திற்குரிய கோயிலாக இருந்தாலும் மத பாகுபாடு இல்லாம அனைவருக்கும் பொதுவானதாக இந்த பத்துமலை குகை முருகன் கோவில் இருக்கு. ஒரு காலத்துல ஒரு ஒற்றையடி பாதையாக சென்று மலையில இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபட்டு வந்த காலம் மாறி இன்று உலக அளவில் புகழ்பெற்று விளங்குது இந்த கோவில். இறை வழிபாட்டிற்கு மட்டுமே இந்த தலம் அப்படிங்கறத தாண்டி இன்று மலேசியாவில புகழ்பெற்ற ஒரு சுற்றுலா தலமாக இருந்துட்டு வருது பத்துமலை. 1300 அடி உயரத்தில் அமைந்துள்ள இந்த குகை கோவிலுக்கு செல்ல 1920ல மரக்கட்டைகளான 272 படிக்கட்டுகள் கட்டப்பட்டது. 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்துல தமிழர்கள் மலேசியாவில கூலி தொழிலாளர்களாக பணி செஞ்சுட்டு வராங்க. அப்போது தொழிலாளர்களின் தலைவராக இருந்தவர் காயோரகனம் தம்புசாமி பிள்ளை. இவரது முயற்சியினால கோலாலம்பூரில் 1873ல மாரியம்மன் கோவில் கட்டப்பட்டது. ஒரு நாள் அவரோட கனவில் தோன்றிய அம்பிகை, அதாவது முருகனுக்கு அந்த மலைக்குகையில் கோவில் கட்ட உத்தரவு கொடுக்கிறாராம். இதையடுத்து காயோரகனம் பிள்ளையினுடைய மகனான தம்புசாமி பிள்ளை, கண்ணப்ப தேவர் என்பவர் இணைந்து காடாக கிடந்த பத்துமலையில 1888ல் வேல் ஒன்றினை வைத்து வழிபட தொடங்குறாங்க. இதனையடுத்து வழிபாட்டுக்கு உரிய கோவிலாக மக்கள் மத்தியில் புகழ் பெற்றதும் பத்துமலை முருகன் கோவிலை அப்புறப்படும்படி கோலாலம்பூர் ஆட்சியாளர் ஜோஸ் துரை கட்டளையிட்டார். ஆனால் பக்தர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து வெற்றி பெற்றாங்க. அதனையடுத்து கோவிலுக்கு செல்லும் படிகள் அமைக்கப்படுது. நாகப்பட்டினத்தில் அருகில் இருக்கக்கூடிய திருமலை நாயக்கன் பட்டினத்தை சேர்ந்த காயோராகனம் தம்புசாமி பிள்ளை மலேசியாவில நிறைய சம்பாதிச்சிருக்காரு. அவர் சம்பாதித்ததில் ஒரு பகுதியை கோவில் பணிகளுக்காக செலவழித்திருக்காரு. கோலாலம்பூரில் மாரியம்மன் கோவில், கோர்ட்டு மலைக்கு பக்கத்தில் விநாயகர் கோவில் போன்ற கோவில்களை கட்டியவர் இவர்தான். இவரு 1791ஆம் ஆண்டுகள்ல பத்துமலையில் முருகப்பெருமானுக்கும் ஆலயத்தை கட்டினார். இந்த 3 ஆலயங்களிலும் அனைத்து விழா நாட்களிலும் காயோரகனம் தம்புசாமி பிள்ளை குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு தான் முதல் மரியாதை அளிக்கப்பட்டு வருது. இந்த பத்துமலையில் 2 குகைகள் இருக்கு. ஒன்று மிக ஆழமாகவும் மிகவும் இருண்டதாகவும் இருக்கான். மற்றொரு குகையில தான் முருகன் கோவில் இருக்கு. சங்ககால புலவரான நக்கீரரை ஒரு பூதம் ஒரு குகைக்குள் அடைத்து விட்டதாகவும் அங்கு ஏற்கனவே 999 பேர் அடைக்கப்பட்டு இருந்ததாகவும் நக்கீரரையும் சேர்த்து இவர்கள் எண்ணிக்கை 1000 ஆகிவிட்டதால் நபர்களின் எண்ணிக்கை 1000 பின்பு இவர்களை தின்ன பூதம் திட்டமிட்டிருந்ததாம். முருகனின் வேல் வந்து பூதத்தை பிளந்து சங்ககால புலவரான நக்கீரரை காப்பாற்றியதாகவும் புராண வரலாறு இருக்கின்றது. 1000 பேர் அடைத்து வைக்கக்கூடிய அளவிலான குகைகளை உடைய
முருகனின் மலைக்கோவில்கள் தமிழ்நாட்டுல எதுவும் இல்லை. பூதங்கள் கடல் கடந்து செல்லக்கூடிய ஆற்றல் உடையவை அப்படின்றதுனால நக்கீரர் அடைபட்டு கிடந்தது இந்த மலேசியா 10 மலை குகை தான். எனவே இங்கு முருகனின் வேல் தமிழ் பக்தர் ஒருவருக்கு தென்பட்டது. அதன் பிறகுதான் இங்கு முருகன் கோவில் அமைக்கப்பட்டது என்றும் சொல்லப்படுது. 10 மலை முருகன் கோவில் சிறப்பு, முருகப்பெருமான் அந்த மலையின் அடிவாரத்தில் பக்தர்களை வரவேற்கும் விதமாக நிற்கிறார். உலக புகழ்பெற்ற இந்த சிலையை உருவாக்கியவர் திருவாரூரை சேர்ந்த சிற்பி ஆர் தியாகராஜன் என்பவர்தான். சிலையின் உயரம் 42.7 மீட்டர், அதாவது 140.9 அடி. உலக அளவில் மலேசியாவை அடையாளம் காட்டும் விதமாக இந்த கோவில் அமைந்திருக்கு. இந்த சிலை அமைக்கும் பணி 2003ஆம் ஆண்டு துவங்கப்பட்டு 2006ஆம் ஆண்டுல நிறைவு பெற்றது. சிலை அமைக்க 2006ஆம் ஆண்டில் இந்திய மதிப்பில் 2,40,00,000 ரூபாய் செலவாகியிருக்கிறதாம். தாய்லாந்தில் இருந்து தயாரிக்கப்பட்ட விசேஷ பொன்னிற கலவையால் முருகனின் சிலை செய்யப்பட்டுள்ளது. 2006 ஜனவரி 29இல் திறந்து வைக்கப்பட்டது இந்த சிலை. முருகப்பெருமான் கோவில்களில் அனைத்திலும் தைப்பூசம் சிறப்பான விழாவாக கொண்டாடப்படுது. இந்த விழா 1891ஆம் ஆண்டு முதலே 10 மலையில் நடத்தப்பட்டு வருது. பல லட்சக்கணக்கான மக்கள் இந்த நாளில் 10 மலையில் கூடி வழிபாட்டுல ஈடுபட்டு வராங்க. 10 மலையின் அடிவாரத்துல கலைக்கூட குகை, அருங்காட்சியக குகை என 2 குகை கோவில்கள் இருக்கு. இந்த குகை மையங்கள் 2008ஆம் ஆண்டு புதுப்பிக்கப்பட்டது. அதுல முருக கடவுள் சூரவதம் செய்யும் காட்சிகள் ஓவியங்களாக வரையப்பட்டிருக்கு. 10 மலையின் இடது புறத்தில் ராமாயண குகை உள்ளது. இந்த ராமாயண குகைக்கு செல்லும் வழியில 50 அடி உயரமுள்ள ஓர் அனுமன் சிலையை பார்க்க முடியும். அனுமாரை குலதெய்வமாக வழிபடுவோருக்கு அங்கே ஒரு கோவிலும் கட்டப்பட்டிருக்கு. இந்த கோவில் நவம்பர் 2001 திறப்பு விழா செய்யப்பட்டது. ராமாயண குகையில் ராமரின் வாழ்க்கை தத்துவங்கள் அழகான ஓவியங்களில் சித்தரிக்கப்பட்டிருக்கு. மலேசியா நாட்டில் குடிகொண்டுள்ள 10 மலை முருகன் மலேசியா நாட்டினுடைய தலைநகரான கோலாலம்பூரிலிருந்து வடதிசையில 13 கிலோமீட்டர் தொலைவில் கோம்பாக் மாவட்டத்தில் 10 மலை என அழைக்கப்பெறக்கூடிய மலை உள்ளது. இந்த மலை சுண்ணாம்பு குன்றுகளில் இயற்கையாக அமைந்த குகைகளை கொண்டது. இந்த குன்றுகளுக்கு அருகில் 10 ஆறு என ஒரு நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. இதனுடைய பெயர் மலாய் மொழியில சுங்காய்பட்டு எனவும் ஆங்கிலத்துல பட்டு ரிவர் என்றும் அழைக்கப்படுது. இந்த நதி ஓடுவதால் இந்த மலை 10 மலை என பெயர் பெற்றது. இந்த மலையின் இயற்கையாய் அமைந்த பல குகைகள் இருக்கு. எனவேதான் ஆங்கிலத்துல பட்டு கேவ் என்று அழைக்கப்படுது. பல்வேறு வழிகளில் கொண்டு வரப்படும் பால் அனைத்துமே வேலுக்கு அபிஷேகம் செய்யப்படுகின்றது என்பது இங்கு மட்டுமே நடைபெறக்கூடிய நிகழ்வு. தமிழகத்தில் உள்ள முருகன் கோவில்களில் இப்படி செய்யப்படுவதில்லை. 3 நாட்கள் இடைவெளியே இல்லாமல் இரவு பகல் என அனைத்து நேரங்களிலும் தொடர்ந்து பால் அபிஷேகம் நடைபெற்று கொண்டிருப்பது இந்த தலத்தினுடைய பெருமைக்குரிய ஒரு சிறப்பா பார்க்கப்படுது. சரி, தற்பொழுது இந்த கோவிலை கட்டிய தம்புசாமி பிள்ளையினுடைய பின்னணியை பற்றி பார்க்கலாம். காயரோகணம் தம்புசாமி பிள்ளை என்று அழைக்கப்பட்ட தம்புசாமி பிள்ளை மலேசியா சுதந்திரம் அடைவதற்கு முன்னால கோலாலம்பூரில் மிகவும் பிரபலமாக விளங்கிய ஒரு தமிழர். உலக தமிழர்களிடையே புகழ்பெற்று விளங்கும் 10 மலை கோவிலை உருவாக்கியவர். கோலாலம்பூர் மகாமாரியம்மன் கோவிலை தோற்றுவித்தவர். கோலாலம்பூர் விக்டோரியா பள்ளி நிறுவனர். மலேசிய சுரங்க உரிமையாளர்களில் முதல் தமிழர். 1880களில் கோலாலம்பூர் தமிழர்களின் தலைவராக இருந்தவர் என இத்தனை பெருமைகளை கொண்ட இவரை பற்றி, இவரின் பின்னணியை பற்றி தான் விரிவா தற்பொழுது பார்க்க போறோம். தம்புசாமி பிள்ளை 1850 சிங்கப்பூர்ல வெள்ளாளர் மரபில பிறந்தவர். அவருடைய பெற்றோர் தமிழ்நாட்டில இருந்து சிங்கப்பூருக்கு குடியேறியவர்கள். தன்னுடைய கல்வியை சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய ராபில்ஸ் கல்லூரியில படிச்சு முடிச்சிருக்காரு. படிப்பை முடித்த உடனே ஜேம்ஸ் கத்ரி டேவிட்சன் என்ற வழக்கறிஞர் நிறுவனத்துல மொழிபெயர்ப்பாளராக சேர்றாரு. படிப்படியாக துணை வழக்கறிஞராகவும் ஆனாரு. பிறகு டேவிட்சனின் நம்பிக்கைக்குரியவராகவும் மாறினாரு தம்புசாமி பிள்ளை. இந்த காலகட்டத்துல பிரிட்டிஷ் அரசு ஜேம்ஸ் கத்ரி டேவிட்சனை மலேசியாவின், அதாவது அன்றைய மலாயாவின் முதல் பிரித்தானிய ஆளுநராக நியமனம் செய்யுது. இதனால 1875 டேவிட்சன் சிலாங்கூரில் இருக்கக்கூடிய கில்லானுக்கு பயணமாகிறாரு. அப்போது தம்புசாமி பிள்ளையை தன்னுடன் வருமாறு டேவிட்சன் கேட்டுக்கிறாரு. தம்முடைய 25வது வயதுல தம்பிசாமி பிள்ளையும் அங்கு பயணம் செய்யறாரு. தம்புசாமி பிள்ளை கோலாலம்பூருக்கு வந்ததும் அவரை மாநில கருவூலத்தின் தலைமை கணக்கராக நியமிக்கிறாங்க. 1870களில் இப்போதைய நிதி அமைச்சகத்துக்கு இணையானது அப்போதைய மாநில கருவூலம். அந்த மாநில கருவூலத்தின் பொருளாளர் விடுமுறையில இருக்கக்கூடிய காலகட்டத்துல தம்புசாமி பிள்ளை இடைக்கால பொருளாளராகவும் பணிபுரிஞ்சிருக்காரு.
கோலாலம்பூரில் பணிபுரிகின்ற காலத்துல நிறைய இந்தியர்கள் கோலாலம்பூர் நகரின் சுற்று வட்டாரங்கள்ல குடியேறி இருப்பதை தம்புசாமி பிள்ளை பார்க்கிறாரு. இவர்கள் பெரும்பாலானோர் தென்னிந்தியாவிலிருந்து வந்தவங்க, இந்து சமயத்தை வழிபடுபவர்கள். இதனால இவர்களுக்கு ஒரு வழிபாட்டு தலத்தை உருவாக்கி தரலாம் அப்படின்னு முயற்சி செய்யறாரு. அதனுடைய விளைவு ஆற்றோரத்துல ஒரு வழிபாட்டு தலத்தை கற்றாரு. கோலாலம்பூரில் முதலாக கட்டப்பட்ட அந்த மாரியம்மன் வழிபாட்டு தலத்துல தான் இப்போது விவசாய வானளாவி உள்ளது. 1875 கோலாலம்பூர் ரயில்வே அமைப்புக்கு தம்புசாமி பிள்ளை கட்டிய மாரியம்மன் வழிபாட்டு தலத்தில் அதே இடத்தில் நிலம் தேவைப்படுது. அந்த இடத்துல ரயில்வேயினுடைய சரக்கு கிடங்கு அமைய பொருத்தமாக இருந்ததுனால அந்த இடத்திற்கு பதிலாக வேறொரு இடத்தில் வழிபாட்டு தலத்திற்கான நிலம் வழங்கப்படுவதற்கு கோலாலம்பூர் ரயில்வேயினர் வாக்குறுதி அளிக்கிறாங்க. சிலாங்கூர் மாநில சுல்தானின் ஒப்புதலுடைய பேர்ல கோலாலம்பூர் ஜாலான் பண்டாரில் ஒரு கூரைகள் வேந்த குடிசை கோவில் கட்டப்பட்டது. இந்த ஜாலான் பண்டார் தான் இப்போது ஜாலான் துன் எச்.எஸ். லீ என்று அழைக்கப்படுது. அந்த கோவில் குடிசைக்கு இந்திய சமூகத்தின் நிலம், அதாவது லேண்ட் ஃபார் த இந்தியன் கம்யூனிட்டி என்று சிலாங்கூர் சுல்தான் அடிக்கல் நாட்டாரு. தம்புசாமி பிள்ளை 1888 உள்ளூர் இந்திய சமூகத்தின் ஆதரவோடு அந்த குடிசை கோவிலை செங்கல் கட்டிடமாக மாற்றினாரு. கோவில் கட்டிடம் கட்டப்படுவதற்கு கோலாலம்பூர் வாழ் மக்கள் நன்கொடை வழங்குறாங்க. இந்த கோவில் கட்டிய பிறகு தம்புசாமி பிள்ளை கோலாலம்பூர் ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலய தேவஸ்தானத்தின் முதல் நிறுவனர் ஆகிறாரு. மலாயன் ரயில்வே சேவைக்கும் மலாயா பொதுப்பணித்துறைக்கும் ஆட்கள் பற்றாக்குறை ஏற்படுது. அதனால வெளிநாடுகள்ல இருந்து ஆட்களை வருவிக்க தம்புசாமி பிள்ளை இந்தியாவிற்கு அனுப்பப்படுறாரு. மலாயாவின் பிரிட்டிஷ் அரசாங்கம் தான் அவரை இந்தியாவுக்கு அனுப்பி வைக்குது. தம்புசாமி பிள்ளை தென்னிந்தியாவிற்கு பல முறைகள் சென்று பல ஆயிரம் தென்னிந்தியர்களை வேலையாட்களா கொண்டுட்டு போறாரு. 1880களில் தம்புசாமி பிள்ளை அரசாங்க பணிகள்ல இருந்து விலகி கொண்டு சொந்த தொழில ஈடுபடுறாரு. அப்போது லோக் யூ என்பவர் கோலாலம்பூர்ல மிகப்பெரிய செல்வந்தரா இருந்திருக்காரு. அவரோட இணைந்து புதிய ஈய சுரங்க நிறுவனம் என்ற ஈய சுரங்க தொழில் நிறுவனத்தை சிலாங்கூர் ரவாங்கில் தொடங்குறாரு. இவர்கள் தான் மலாயாவில் முதன்முறையாக ஈய சுரங்க தொழிலில் மின் பம்பிகளை பயன்படுத்தியவர்கள், அதாவது எலக்ட்ரிக் பம்ப்ஸ் ஃபார் மைனிங், அதை பயன்படுத்தியவர்கள். தம்புசாமி பிள்ளை மலாயா அரசாங்கத்தால ஒரு சமுதாய நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்ட முதல் தமிழர். இவர் மலாயா இந்திய சமுதாயத்தின் தலைவராக கருதப்பட்டார். KL சானிட்டரி போர்டு என்று அழைக்கப்பட்ட கோலாலம்பூர் கழிவு நீக்க வாரிய உறுப்பினர்களில் ஒருவராகவும் சேவையாற்றிருக்காரு தம்புசாமி பிள்ளை. மேலும் இவர் காப்பி பயிரிடுதல், நிலம் மனை விற்பனை செய்தல், கட்டுமான தொழில்களையும் ஈடுபட்டு வந்தாரு. சிலாங்கூர் சங்கம், குதிரை பந்தய சங்கம் போன்றவற்றில உறுப்பினராகவும் இருந்திருக்காரு. இவரிடம் நிறைய பந்தய குதிரைகளும் இருந்தது. அந்த காலகட்டத்தில் சிலாங்கூர் சங்கத்துல மேல்தட்டு பிரிவினர் மட்டுமே உறுப்பினராக முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. 1902 சிங்கப்பூர் குதிரை பந்தய சங்கத்தின் கூட்டத்தில் கலந்து கொள்ள சிங்கப்பூர் சென்றிருந்த போது அங்கு காலமாயிட்டாரு தம்புசாமி பிள்ளை. அவருடைய உடல் அங்கிருந்து பாய்மர படகு மூலமாக கில்லான் துறைமுகத்திற்கு கொண்டு வரப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டது. மலேசியாவில் புகழ்பெற்ற விக்டோரியா பள்ளியை தோற்றுவித்தவர்களில் தம்புசாமி பிள்ளையும் ஒருவர். 1893 உள்ளூர் செல்வந்தர்களான லோக் யூ, யாம் குவான் சிங் போன்றவர்களோட துணையோட அந்த பள்ளியை உருவாக்கினார். அந்த பள்ளியின் நிர்மாணிப்பிற்காக சிலாங்கூர் சுல்தான் பிரித்தானிய ஆளுநர் WH ட்ரியேச்சர் நன்கொடை வழங்கியிருக்காங்க. பள்ளியின் ஒரு விளையாட்டு கூடம் இன்னைக்கும் தம்புசாமியின் பெயரை பறைசாற்றுது. தம்புசாமியின் மகன் கணபதி பிள்ளை அந்த பள்ளியினுடைய பழைய மாணவர் சங்கத்தின் தலைவராகவும் செயலாற்றியிருக்காரு. தம்புசாமியினுடைய நினைவாக கோலாலம்பூர் சவுக்கிட் பகுதியில் ஒரு சாலைக்கு ஜாலான் தம்புசாமி என்று அவருடைய பெயர் வைக்கப்பட்டிருக்கு. இது தவிர செந்தூல் பகுதியில் தம்புசாமி தமிழ் பள்ளி என்ற பெயரில் ஒரு பள்ளியும் இயங்கிட்டு வருது. அவர் தோற்றுவித்த கோலாலம்பூர் விக்டோரியா கல்விக் கழகம் மலேசியாவின் பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. மலேசியா வரலாற்றில் மறக்க முடியாத முதல் 10 தமிழர்கள்ல தம்புசாமி பிள்ளையும் ஒருவர். 1873 கோலாலம்பூர் ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்தை தம்புசாமி பிள்ளை கட்டினாரு. மலேசியாவின் மிக பழமையான ஆலயங்களில் இதுவும் ஒன்று. பத்துமலை பகுதியில் வாழ்ந்த தமிழர்களின் கோரிக்கைக்கு இணங்க பத்துமலை ஆலயத்தையும் தம்புசாமி பிள்ளை கட்டி கொடுக்கிறாரு. தம்புசாமி பிள்ளை கொடை உள்ளம் கொண்டவர். தான் ஒரு இந்துவாக இருந்தும் மற்ற சமயங்களுக்கும் பண உதவிகள் செய்திருக்காரு. கோலாலம்பூர் ஜெயின் மேரி ஆலயத்திற்கு நன்கொடை கொடுத்து உதவியிருக்காரு. வாழ்நாள்ல பெரும் பகுதியை மலாயா தமிழர்களின் கலை கலாச்சாரங்களுக்கு அர்ப்பணிப்பு செய்தவர் தம்புசாமி பிள்ளை. மேலும் இவரு கொடை உள்ளமும் தாராள மனமும் கொண்டவர். சமயம் மொழி பார்க்காம தன்னுடைய செல்வத்தை தர்ம சிந்தனையுடன் அள்ளி கொடுத்தவர் தம்புசாமி பிள்ளை.